இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன். ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இருந்தார். அவரை பேட்டி எடுக்க ஒரு நாள் சென்றனர். அவரிடம் கேள்வி கேட்கும்போது, நீங்கள் தானே இந்த ஊரில் மிகப்பெரிய பணக்காரர் என்று ஒரு கேள்வியை எழுப்பினர். உடனே அவர் வேகமாக இல்லை என்று தலையை அசைத்தார். அனைவருக்கும் ஆச்சரியம். அப்பொழுது அவர் கூற ஆரம்பிக்கிறார், நான் சில வருடங்களுக்கு முன்பு வேலை தேடி ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது நியூஸ் பேப்பரின் ஹெட்லைன்ஸ் எல்லாம் வாசித்து கொண்டு இருந்தேன். எனக்கு ஒரு நியூஸ் பேப்பரை வாங்கி படிக்க வேண்டும் என்று மிகவும் ஆசை. ஆனால் என்னால் அதை வாங்கும் அளவிற்கு என் நிலைமை ஒத்துப்போகவில்லை. அந்த நேரத்தில் ஒரு சிறுவன் பேப்பர் விற்று கொண்டு வந்தான். அவன் என்னிடம் ஒரு பேப்பரை கொடுத்தான். நான் அவனிடம் அந்த பேப்பரை வாங்க மறுத்தேன். என்னிடம் பணம் இல்லை என்று கூறினேன். ஆனால் அந்த சிறுவன், என்னுடைய லாப பணத்திலிருந்து தான் உங்களுக்கு இந்த பேப்பரை கொடுக்கிறேன், நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டான். 10 வருடங்களுக்கு பின்பு நான் மிகப்பெரிய பணக்காரனாக மாறிவிட்டேன். எனக்கு அந்த சிறுவனை எப்படியாவது சந்தித்து அவனுக்கு கைமாறு செய்ய வேண்டும் என்ற ஆசை எழுந்தது. அதனால் அவனை தேட ஆரம்பித்தேன். ஒரு வருடத்துக்கு பின்பு அவனை தேடியும் கண்டுபிடித்து விட்டேன். அவனிடம் சென்று என்னை ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டேன். அவன், நீங்கள் தானே இந்த ஊரில் மிகப்பெரிய பணக்காரர், உங்களை எனக்கு தெரியும் என்று கூறினான். அப்பொழுது நான் கூறினேன், சின்ன வயதில் நீ பேப்பர் விற்கும்போது உன்னிடம் இலவசமாக பேப்பர் வாங்கி படித்தவன்தான் நான் என்று கூறி, நான் உனக்கு இப்பொழுது ஏதாவது கைமாறு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். நீ எது கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று கூறுகிறார். அந்த இளைஞன் உடனே தலையை அசைத்து மறுத்து விடுகிறான். நீங்கள் என்னுடைய உதவிக்கு ஈடு செய்யவே முடியாது என்று கூறுகிறான். அந்த பணக்காரர் அதிர்ந்து போகிறார். ஏன் என்று கேட்கிறார். நான் ஏழையாக இருக்கும்போது உங்களுக்கு உதவினேன். நீங்கள் பணக்காரராக வந்து அதனை எப்படி ஈடு செய்ய முடியும் என்று கேட்டான். அந்த பணக்காரர் அப்பொழுது தான் நினைக்கிறார், அந்த சிறுவன் தான் இந்த ஊரிலே மிகப்பெரிய பணக்காரன் என்று. பிறருக்கு கொடுப்பதற்கு மிகப்பெரிய பணக்காரராக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. கொடுக்க நினைக்கும் மிகப்பெரிய மனம் இருந்தால் போதும். பிறருக்கு உதவ நாம் கால நேரம் வரும் வரையோ அல்லது பணக்காரராக மாறும் வரையோ காத்திருக்க வேண்டியதில்லை. நம்மால் பிறருக்கு கொடுக்க முடியுமெனில் நாம் தான் பெரிய பணக்காரர்கள். உதவிக்கரம் நீட்டுவோம். உலகை நம் சொந்தமாக்குவோம். வாழ்க்கை நிக்கட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.